அலி காமெனி தக்க பதிலடி ஒன்று கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, முதல் உங்களோட நாட்டை பார்க்கறதுக்கே உங்களுக்கு நேரம் இல்லாம இருக்கு. ஈரானிய மக்களினுடைய இரத்தத்தால் ஈரானிய தேசம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கு. இந்த தேசத்தை அவ்வளவு இலகுவாக சிதறடிப்பதற்கு யாராலும் முடியாது. யார் முயற்சி செய்தாலும் அது தோல்வியிலேயே முடிவடையும். குர்துகள் ஈரானுக்குள்ள என்டராக முயன்ற நேரங்கள்ல ஈரானினுடைய காவல்துறையாக இருக்கிற தரைப்படை IRGC குதுஸ் படை பிரிவும் நேரடியாக அவர்களோட மோதல்ல ஈடுபட்டு இருக்காங்க. துருக்கியினுடைய MIT அப்படிங்கிற அவர்களினுடைய உளவு பிரிவும் ஈரானுக்கு தகவல் வழங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, எதிர்காலத்துல ஒரு யுத்தம் ஒன்றுக்கு போக வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கு அப்படிங்கறது நூடாக அடுத்து யமனுக்குள்ள என்ன நடந்து கொண்டு வருது. யமனுக்குள்ள இப்ப இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன். நேற்று நாம் எல்லாருக்குமே தெரியும், ஈரான்ல அதாவது ஈரானினுடைய வரலாற்றிலேயே 1979ஆம் ஆண்டு ஈரானிய புரட்சி ஏற்பட்டதன் பின்னர் இருந்திராத ஒரு சூழ்நிலை ஈரானுக்குள்ள இடம்பெற்றிருந்துச்சு. இதுக்குரிய முக்கியமான காரணமாக சொல்லப்படுற காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈராக் ஈரான் போர்டர்கள்ல இருந்து, அதாவது இந்த மெப்ல நான் குறிப்பிடப்பட்டு இருக்கிற இந்த பகுதிகளில் இருந்து ஈராக்ல இருந்து குர்துகளினுடைய துணை ராணுவ பிரிவு நிறைய பேர் கடந்த வாரங்கள்ல ஈரானுக்குள்ள ஊடுருவி இருக்காங்க. இது அமெரிக்காவினுடையதும் இஸ்ரேலினுடையதும் ஆதரவோட தான் இவங்க ஈரானுக்குள்ள ஊடுருவி இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் ஈரானுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம போன வீடியோல நம்ம பார்த்திருந்தோம், குர்துகளுக்கும் ஈரானிய ராணுவத்துக்கும் இடையில ஈரானுக்குள்ள பவர் கட் இடம்பெற்ற நேரங்கள்ல, மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நேரங்கள்ல பாரிய அளவுல சண்டைகள் இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அது சம்பந்தப்பட்ட மேலதிக தகவல்கள் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, குர்துகள் ஈரானுக்குள்ள என்டராக முயன்ற நேரங்கள்ல ஈரானினுடைய காவல்துறையாக இருக்கிற தரைப்படை IRGC குதுஸ் படை பிரிவு நேரடியாக அவர்களோட மோதல்ல ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப ஈரானுக்குள்ள இவர்களுடைய ஊடுருவல் கட்டுப்படுத்தப்பட்ட அளவுல இருக்கு. இதுக்குரிய முக்கியமான காரணமாக சொல்லப்படுது என்ன அப்படின்னு சொன்னா, துருக்கியினுடைய MIT அப்படிங்கிற அவர்களினுடைய உளவு பிரிவு ஈரானுக்கு தகவல் வழங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, குர்துகள் ஈராக்குக்குள்ள இருந்து நிறைய பேர் ஈரானுக்குள்ள வாரத்துக்கு முயற்சி செஞ்சு கொண்டிருக்காங்க. அவங்கள நாங்க 24x7 24 மணித்தியாலங்களும் துருக்கி அவங்களை கண்காணிச்சு கொண்டிருக்காங்க. இப்ப இவங்க ஈரானுக்குள்ள ஊடுருவதற்கு முற்பட்டு ஈரானுக்குள்ள ஊடுருவி கொண்டிருக்காங்க. உடனடியாக இவர்களுக்கு எதிரான தாக்குதலை ஈரான் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில ஈரானுக்கு பலவாறான உளவு தகவல்களை ட்ரோன்கள் மூலமும் சேட்டலைட் மூலமும் துருக்கி வழங்கி இருந்தாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டு இருந்துச்சு. அதனை தொடர்ந்து ஈரானிய ராணுவ குழு இவங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு இவர்களுடைய இந்த சதி நடவடிக்கைகளை நேற்று முறியடிச்சு இருக்காங்க அப்படி என்று சொல்லலாம். ஈரானினுடைய IRGC குத்ஸ் படை பிரிவு இதுக்கு முக்கியமாக துணை புரிந்தது துருக்கி அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஈரானினுடைய இந்த புறத்தில இருந்து மட்டும்தான், ஈராக் போர்டர்ல இருந்து மட்டும்தான் பிரச்சனைகள் ஈரானுக்கு நேற்று இரவு வந்திருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்ல. அதே மாதிரி ஈரானினுடைய இன்னொரு போர்டரை ஷேர் பண்ற நாடுதான் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான்ல இருந்தும் ஈரானுக்கு எதிரான சிந்தனை கொண்ட, ஈரானினுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிரான சிந்தனை கொண்ட நிறைய பேர் ஈரானுக்குள்ளே வாரத்துக்கு முற்பட்டு இருக்காங்க. அந்த நேரங்கள்லயும் IRGC குதுஸ் படை பிரிவு அந்த இடத்திலேயுமே பெரிய அளவிலான மோதல்கள் ஆப்கானியர்களுக்கும் ஈரானியர்களுக்கும் இடையில் இடம்பெற்றிருக்கு. அந்த இடத்திலேயும் ஆப்கானியர்களினுடைய ஊடுருவலை ஈரானுக்குள்ள தடுத்து நிறுத்தி இருக்காங்க ஈரானினுடைய குதுஸ் படை பிரிவு. மற்றபடி ஈரானுக்குள்ள நடந்த போராட்டங்கள் பெரிய அளவுல ஒரு போராட்டமா தான் நேற்றிரவு ஈரானுக்குள்ள இருந்திருந்துச்சு. இந்த போராட்டக்காரர்களை ரெண்டா ஈரான் டிவைட் பண்றாங்க. ஒன்று, ஈரானுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற டாலரினுடைய பெருமதி வீழ்ச்சி, நாணய பணவீக்கம், இவை சம்பந்தப்பட்ட போராட்டக்காரர்கள் அமைதியான முறையில போராடி கொண்டிருந்தாங்க. இவங்களுக்குள்ள என்டரான இந்த குர்துகள் போன்றவங்க, வெளிநாடுகள்ல இருந்து வந்தவங்க, அதே போன்று வெளிநாட்டுக்காக வேலை செய்யறவங்க, இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நேற்றிரவு கிட்டத்தட்ட ஈரான்ல 42 பஸ்களை எரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதோட சேர்ந்து ஆம்புலன்ஸ்கள், அரச வாகனங்கள், அது மட்டும் இல்லாம 10க்கு மேற்பட்ட அரச கட்டிடங்களுக்கு தீ வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாமே ஈரானினுடைய ஈரானினுடைய தலைநகரமாக இருக்கிற தெஹரானினுடைய மேயர் வழங்கின கருத்து கழிவைகள். அது மட்டும் இல்லாம 24 பொதுமக்களினுடைய குடியிருப்புகளுக்கும் இவங்க தீ வச்சிருக்காங்க. ஆக இவர்கள் கலவரக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஈரானினுடைய IRGC உறுதிப்படுத்தி பல தாக்குதல்களை நேற்றிரவு பவர் கட்டான நேரங்கள்ல மேற்கொண்டிருக்காங்க. ஆக ஈரானினுடைய போராட்ட களம் இப்பொழுது கொஞ்சம் தனிஞ்ச நிலையில இருக்கும் பொழுது இன்னைக்கு திடீர்னா மாதிரி ஈரானினுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி உரையாற்றி இருக்கார் நாட்டு மக்களுக்கு. என்ன அப்படின்னு சொன்னா,
பொது சொத்துக்களை சேதப்படுத்துவதனூடாக அமெரிக்கா அதிபரையும் மேற்குலக நாடுகளையும் ஈரானுக்கு எதிரான சக்திகளையும் மகிழ்விக்க முயல்பவர்களுக்கு இதுவே இறுதி தருணமாக இருக்கும். இந்த போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டு வந்த இதே நேரங்கள்ல ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தார்? ஈரானுக்குள்ள போராட்டக்காரர்களுக்கு எதிராக ஈரான் தாக்குதல் நடாத்துமாக இருந்தால் நேரடியாக அமெரிக்கா உள்நுழைந்து போராட்டக்காரர்களை மீட்கிற செயற்பாடுகளில் ஈடுபடும், குறிப்பாக நேரடியாக ஈரானுக்கு அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு அலி காமேனி தக்க பதிலடி ஒன்று கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, முதல் உங்களோட நாட்டை பாக்குறதுக்கே உங்களுக்கு நேரம் இல்லாம இருக்கு, உங்களோட நாட்டுக்குள்ள நிறைய விபத்துக்கள் ஏற்பட்டு கொண்டு வருது, உங்களுடைய நாட்டை முதல் பாருங்க, அதுக்கு பிறகு வேற நாடுகளை நம்ம பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதை மீன் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படிங்கறது நம்மளுடைய கடந்த வீடியோக்களை பார்த்திருந்தவங்களுக்கு அது தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஐசிஇ அப்படிங்கிற இமிகிரேஷன் கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்ட் அப்படிங்கிற இந்த டீம் ஒரு பெண்ணை சுட்டு கொண்டிருந்தாங்க. இதுக்கு எதிராக அமெரிக்காவுல பெரிய அளவிலான போராட்டங்கள் இப்ப இடம்பெற்றுக் கொண்டு வருது. இதை காரணமாக இதை குறிப்பாக வச்சுதான் ஆயத்துல்லா அலி கமேனி இந்த கருத்தை குறிப்பிட்டு இருக்கார். டொனால்ட் ட்ரம்புக்கு நேரடியான பதில்களாகவும் இவைகள் இருந்திருந்துச்சு அப்படி என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு கூலிப்படைகளுக்கு ஈரான் ஒரு பொழுதும் அனுமதி அளிக்காது. இவர்களை போன்ற பெரும் பெரும் தலைவர்களை ஈரான் பார்த்திருக்கு. ஈரானிய மக்களினுடைய இரத்தத்தால் ஈரானிய தேசம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கு. இந்த தேசத்தை அவ்வளவு இலகுவாக சிதறடிப்பதற்கு யாராலும் முடியாது. யார் முயற்சி செய்தாலும் அது தோல்வியிலேயே முடிவடையும். கடந்த பல தசாப்தங்களாக மேற்குலகம் ஈரானை துண்டாடுவதற்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. பட் அது பலிக்கவே இல்லை. இதுக்கு பிறகும் அது பலிக்காது. இதுவும் தோல்வியிலே முடிவடையும். ஈரான் ஒரு பொழுதும் தன்னுடைய சுயத்தை இழந்து எதிரியினிடத்தில் மண்டியிடாது என்பதை உறுதியாக நாம் சொல்றோம். இந்த உலகம் நிறைய ஆக்கிரமிப்பாளர்களை கண்டிருக்கு. பெருமையின் உச்சத்தில் மிதந்தவர்களை இந்த உலகம் கண்டிருக்கு. உதாரணமாக பாரோ, நிம்ருத், அகமது ரேஷா போன்றவர்களுக்கு என்னவாறான விடயங்கள் இடம்பெற்றிருந்துச்சு அப்படி என்று இந்த உலகத்துக்கு தெரிந்த வரலாறுகளாக இருக்கு. பெருமையின் உச்சத்திலும் ஆணவத்திலும் அகங்காரத்திலும் ஆடிய இவ்வாறானவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். அதே போன்று இப்பொழுது இருப்பவரும் தூக்கி எறியப்படுவார். அமெரிக்காவை சொல்லி இருக்கார். அமெரிக்காவும் தூக்கி எறியப்படும் ஒரு காலம் வரும் அப்படி என்று அலி கமேனி சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம ஈரான் ஒரு பொழுதும் வீழ்ச்சி அடையாது. ஈரான் ஸ்திரத்தன்மையோடையும் உறுதியோடையும் எப்பொழுதுமே நிற்கும். ஆயத்துல்லா அலி கமேனியினுடைய இந்த கருத்தை தொடர்ந்து ஈரானினுடைய, அதாவது எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அக்ராஸ் த ஈரான் நாடு தழுவிய ரீதியில ஈரானினுடைய கவர்மெண்ட்டுக்கு ஆதரவான போராட்டங்கள் பல இன்னைக்கு இடம்பெற்றிருக்கு. இதன் காரணத்தால ஈரானினுடைய கவர்மெண்ட் மீண்டும் வலுவடைந்திருக்கு. ஈரானிய மக்கள் பெரும்பாலானவங்க 180% மேற்பட்டவங்க ஆயத்துல்லா அலி கமேனியினுடைய ஆட்சிக்கு ஆதரவாகவும் இவ்வளவு காலமாக தனியாக நின்று கட்டியெழுப்பப்பட்ட ஈரானுக்கு ஆதரவாகவும் அவங்க நிற்காங்க அப்படிங்கிறதையும் இன்றைய நாளினுடைய தகவல்கள் நமக்கு உறுதி செஞ்சிருக்கு அப்படி என்று சொல்லலாம். இதுல இருந்து நமக்கு தெளிவாகிற விடயம், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த ரெண்டு நாடும் சேர்ந்து ஈரானுக்குள்ள கலவரங்களை ஏற்படுத்தி ஈரானினுடைய ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு முனைப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லி போன வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். அது நிறைவேறாத பட்சத்துல அதன் பிறகு ஈரான் மேல நேரடியாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தும் அப்படி என்று சொல்லியிருந்தோம். அதுவே இப்பொழுது நடந்து கொண்டு வருகின்றது அப்படிங்கிறத உன்னிப்பாக ஈரானினுடைய அரசியல், உலக அரசியலை கண்காணிச்சு கொண்டு வரவங்களுக்கு அது தெளிவாக புரியும். 1979 ஆண்டுக்கு முன்னர் அமெரிக்கா ஆதரவு பெற்ற மன்னராக ஈரானுக்குள்ள இருந்த ஷாவினுடைய ஒரே ஒரு வாரிசு. அவர் இப்பொழுது அமெரிக்காவினுடையதும் இஸ்ரேலினுடையதும் கட்டுப்பாட்டின் கீழே இயங்கி கொண்டு வரார். இவர் இப்ப உடனடியாக அமெரிக்காவுக்கு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, உடனடியாக இப்ப ஈரானை தாக்குங்க, இது ஈரானை தாக்குறதுக்கு சரியான நேரம், அமெரிக்கா இப்ப ஈரானுக்கு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்புகளை அவர் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட முன் வச்சிருக்கார். ஆனா இப்ப மத்திய கிழக்குல இருக்கிற நிலவரங்களின் அடிப்படையில், அங்க இருந்து கிடைக்கிற தகவல்களின் அடிப்படையில அமெரிக்கா விமானங்களோ அமெரிக்காவினுடைய காய் நகர்த்தல்களோ ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்குரிய நடவடிக்கைகளோ இப்போதைக்கு இப்ப நாம பேசிக்கொண்டிருக்கிற நேரங்கள்ல இல்ல அப்படிங்கிறதையும் உறுதி செஞ்சிருக்காங்க மத்திய கிழக்கினுடைய முக்கியமான ஊடகவியலாளர்கள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பதிவு செஞ்சு கொள்றோம். ஓகே, இது இவ்வாறு இருக்கக்குள்ள ஈரான்ல இவ்வாறான விடயங்கள் நடந்து கொண்டு வரக்குள்ள துபாயில இருந்து புறப்பட இருந்த 17 பிளைட் துபாய் விமானங்கள் இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம துருக்கியில இருந்து ஈரானுக்கு புறப்படவிருந்த 17 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதுக்குரிய காரணமாக நிலைமையை பொறுத்து நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகளை செய்வோம் அப்படி என்று சொல்லி விமான நிறுவனங்கள் சொல்லி இருக்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் ஒன்றாக இருக்கு. ஓகே, இது இவ்வாறு இருக்கக்குள்ள இப்ப ஹிஸ்புல்லாக்களுக்கு அடிச்சா, அதாவது ஹிஸ்புல்லாக்கள் மேல நேரடியான முழுநிலை யுத்தத்தை இஸ்ரேல் தொடருமாக இருந்தால் நேரடியாக இஸ்ரேலை ஈரான் தாக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஈரான் சொல்லியிருந்தாங்க. இதே நேரங்கள்ல ஈரான்ல இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற இதே நேரங்கள்ல ஒரு மாஸ்டர் மூவ் ஈரான் செஞ்சிருக்காங்க.
லெபனானுக்கு வந்து ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சி போயிருக்கார். ஜனாதிபதி ஜோசப் ஓனை சந்திச்சிருக்கார். அது மட்டும் இல்லாம வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ராஜியையும் அவர் சந்திச்சிருக்கார். இந்த நேரங்களில் வந்து ராஜி அப்பாஸ் ஆராய்ச்சி கிட்ட சொல்லி இருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, லெபனானினுடைய உள் விவகாரங்களை ஈரான் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். எதை சொல்றாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஹிஸ்புல்லாக்களோட நீங்க நேரடியான உறவுகளை வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராஜி சொல்லியிருக்காரு. இந்த ராஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், மேற்குலகத்தோட வந்து தொடர்ச்சியான தொடர்புகளோட இருக்கிறவர். இவர் அமெரிக்காவுக்கு சார்பாகவும் இஸ்ரேலுக்கு சார்பாகவும் வேலை செஞ்சு கொண்டிருக்கும் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் லெபனானினுடைய. ஆனா ஜோசப் ஓனை பொறுத்த வரைக்கும் ஈரானினுடைய பக்கம் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, உயர்மட்ட பொருளாதார உடன்படிக்கைகளை வருங்காலங்களை நம்ம செஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி பல பேச்சுவார்த்தைகளை அப்பாஸ் ஆராய்ச்சி செஞ்சிருக்கார். இதுக்கு ஜோசப் ஓன் ஒப்புக்கொண்டிருக்கார் அப்படிங்கிற தகவல்களும் கிடைச்சிருக்கு. பட் இந்த நேரங்களில் இஸ்ரேலினுடைய ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் இஎல் ஜமீர் நாட்டு மக்களுக்கு பெரிய அளவிலான சில உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, போர்க்காலங்களை வந்து உள்ளூராட்சி திணைக்களங்கள் மிகவும் வேகமாக வேலை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கு. அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல ஒரு யுத்தம் ஒன்றுக்கு போக வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கு அப்படிங்கறது நூடாக எதிர்காலத்துல ஒரு யுத்தம் ஒன்று நிச்சயமாக இஸ்ரேல் ஈடுபட போகுது. அதுக்கேற்ற மாதிரி அனைவரும் தயார் செஞ்சு கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி நாடு முழுவதும் பல தயார்படுத்தல்களை இவர் செஞ்சு கொண்டு வரார். அந்த அடிப்படையில இஸ்ரேலினுடைய போர்டர்கள்ல இருக்கிற, அதாவது எல்லை பாதுகாப்பு கண்காணிப்பு படைப்பிரிவுகளை உச்சபட்ச பாதுகாப்புல இருக்குமாறும், எந்த நேரங்களிலும் சர்ப்ரைஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எந்த நேரங்களிலும் ஒரு யுத்தத்திற்கு நாம் செல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய ராணுவ தளபதி இஎல் ஜமீர் சொல்லியிருக்கார். அப்படிங்கிறதும் இஸ்ரேலும் வந்து இப்ப ஒரு யுத்தத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்காங்க. ஒரு நேரடியான ஒரு முழுநீள யுத்தம். யாரோட அந்த யுத்தம்? ஈரானோட அந்த யுத்தம். அப்பாஸ் ஆராய்ச்சி வந்து லெபனான்ல இருக்கிற இந்த நேரங்களை வந்து தெற்கு லெபனான் நகரங்களான ஐன் அல் கானா பிரதேசங்கள்ல இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் வான்வழி தாக்குதல் செஞ்சிருக்காங்க. ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிரான தாக்குதலாக இதை நாங்க அறிவிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு ஐடிஎஃப் இதை செஞ்சிருக்காங்க. இது ஒரு புறமாக இருக்கக்குள்ள அடுத்து வந்து யமனுக்குள்ள என்ன நடந்து கொண்டு வருது? யமனுக்குள்ள வந்து இப்ப நேரத்தோடைய சவுதி வந்து நிறைய பிரச்சனைகள் படுத்தி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யமனுக்குள்ள இருந்து விரட்டி அனுப்பிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சவுதியினுடைய எல்லைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அது மட்டும் இல்லாம ஒரு புதிய நாட்டை யமனுக்குள்ள யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அண்ட் இஸ்ரேல் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து சவுதி தாக்குதல் செஞ்சாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இனி எங்களுக்கும் யமனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நாங்க மொத்தமாக வெளியிறங்குறோம் என்று சொன்ன போதிலேயும் எஸ்டிசி, அதாவது இதுவரை காலமாக யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பெக் பண்ணி கொண்டிருந்த டீம் தான் எஸ்டிசி, அவங்க நாங்க வெளியேற மறுக்கம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களை அவங்க கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க. இதுக்கு எதிராக சவுதி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக வான்வழி தாக்குதல் செஞ்சாங்க. அவங்க தாக்குதல் செஞ்சதன் பிறகு சவுதி ஆதரவு பெற்ற யமனுக்குள்ள இருக்கிற பழங்குடியினர் எந்தெந்த இடங்கள் எல்லாம் எஸ்டிசி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்களோ அந்த இடங்கள் எல்லாம் வேகமாக அவர்களினுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் ஏடன் நகரத்தை முழுமையாக இப்ப வந்து சவுதி அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்திருக்காங்க. இதனை தொடர்ந்து எஸ்டிசியினுடைய தலைவர் யமனை விட்டு தப்பி சென்றதாக பல தகவல்கள் இப்ப வெளியாகி கொண்டிருக்கு. பட் எஸ்டிசி இதை இன்னும் உறுதிப்படுத்தல, அவர் தப்பி செல்லல அப்படின்னு சொல்லியிருக்காரானா, பெரும்பாலான தகவல்கள் அவர் யமன்ல இருந்து சோமாலிலாந்துக்கு படகு மூலமாக தப்பி சென்றிருக்கார். இது ஒரு புறமாக இருக்கக்கூட அடுத்து வந்து காசாவுக்குள்ள வந்து தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் செஞ்சு கொண்டிருக்காங்க. பொதுமக்கள் வாழ்ற இடங்கள்ல, அதாவது யுத்த காலகட்டங்கள்ல எப்படி இருந்துச்சோ அப்படி ஒரு சூழ்நிலையை காசாவுக்குள்ள தொடர்ச்சியாக இஸ்ரேல் கடந்த 2-3 நாட்களாக செஞ்சு கொண்டிருக்காங்க. பரவலாக காசாவுல இந்த இடம் அந்த இடம் இல்லாம பரவலாக பல இடங்கள்ல பல தாக்குதல்களை இஸ்ரேல் செஞ்சிருந்தாங்க. இதுக்கு இன்னைக்கு ஹமாஸ் வெளிப்படையான அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது மத்தியஸ்தர்கள் தானே இந்த யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஹமாஸ் சொல்றாங்க என்னன்னு சொன்னா, இவ்வாறான ஒரு பலவீனமான ஒரு யுத்த நிறுத்தத்தை இஸ்ரேல் பொய் காரணங்களை கூறி மீறி கொண்டிருக்காங்க. இது தொடருமாக இருந்தால் யுத்த நிறுத்தம் மொத்தமாக இல்லாம போகும். ஹமாஸ் மாறி மீண்டும் யுத்தத்திற்குள்ள உள்நுழைவதற்குரிய அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க எச்சரிக்கோம் அப்படின்னு சொல்லி மத்தியஸ்தர்களுக்கு ஹமாஸ் இந்த கருத்தை முன் வச்சிருக்காங்க. அதாவது துருக்கிக்கும் குறிப்பாக கத்தாருக்கும் ஈஜிப்டுக்கும் இந்த கருத்தை அவங்க முன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதாக. இதுல இருந்து தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹமாஸ் அப்படிங்கிறவங்க வந்து தொடர்ச்சியாக செயல்பாட்டில் இருக்காங்க. யுத்தத்திற்கான
காய் நகர்த்தல்களை அவங்களும் நகர்த்தி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் இன்றைய ஹமாஸினுடைய தகவல்ல இருந்து நமக்கு தெளிவாக புலனாகக்கூடிய விடயங்களாக இருக்கு அப்படின்னு சொல்லலாமாக. இன்னைக்கு இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த வீடியோல, அதாவது இந்த பார்ட் 2 வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கி இருக்கோம். தொடர்ச்சியாக இணைஞ்சு கொள்ளுங்க. தொடர்ச்சியான மத்திய கிழக்கினுடைய பரபரப்பான தகவல்களை நம்ம உங்களுக்கு வழங்கலாம். நாளைய வீடியோல சந்திக்கலாம். மிக்க நன்றிகள்.